ஹே, ம் என்ன சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. அந்த கஸ்டமர் திட்டிட்டு போனாரே, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, இனிமே நீ கடைக்கு வர வேணாம். நீ வீட்லயே இரு. இனிமே கடையை நான் பார்த்துக்கிறேன். எப்படி எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்ய போறியா? நீயே தோசை ஊத்தி, நீயே கஸ்டமருக்கு எடுத்துட்டு போய் பரிமாற போறியா? இப்படி பண்ணா ஒரு நாளைக்கு 200 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சிக்காம பேசாதம்மா. அவன் பேசிட்டு போனதை பார்த்தியா? நம்ம வீட்டு பொண்ணை வெளியில சம்பாதிக்கிறதுக்காக அனுப்புறோம்னு சொல்றான். எனக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. நீ வீட்லயே இருந்துருமா. அவனுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்பதான் கொஞ்சம் பொண்ணுங்க படிப்படியா வெளியே வந்து ஆட்டோ ஓட்டுறதும் பஸ் ஓட்டுறதும் எல்லா வேலையும் துணிச்சலா பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்ம கடையில தானங்க வேலை செய்யறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நீங்களும் எல்லார் மாதிரியும் பொண்ணுங்கன்னா வீட்டுல தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா. அவன் அப்படி பேசிட்டு போறதை பாக்குறப்போ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வரவன் போறவன் உன்னை தப்பா பார்த்தா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு. அது அவனோட தப்புங்க. அப்படி பார்த்தா வரவன் போறவன் எல்லாரும் தப்பா தான் பாப்பாங்க. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு நமக்கு வேலை கிடையாது. அந்த நாய் தப்பா பார்த்துட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு போறான். அவன் மேலதாங்க தப்பு இருக்கு. என் மேல என்ன தப்பு இருக்கு? இதுல எதுக்கு என்ன கடையை விட்டு வீட்டுல இருக்க சொல்றீங்க? என்னாலலாம் முடியாது. நான் கடையில தான் வேலை பார்ப்பேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிடுங்க. இந்த கடையை மட்டும் இல்ல, உங்களையும் விட்டு போயிடுறேன். ஏய், அப்படிலாம் இல்லம்மா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. Talk to Editors Presents கண்மணி மிஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557